7 மணிக்கு டிபேட்டை பாத்தீங்கன்னா ஜனங்க உங்க மூஞ்சில காரி துப்புறாங்கன்ற பிரஜை கூட இல்லாம நீ ஷோ நடத்திட்டு இருக்க. 5 பேர் உட்காந்துருக்கான்னா எவன் என்ன பேச போறான்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? யோசிக்க தேவையில்லை. பெரும்பாலான நேரங்கள்ல நான் மியூட் பண்ணிட்டு தான் பார்ப்பேன். ஏன் என்ன பேசுவான்னு தெரியும் நமக்கு. சும்மா அது காட்சியை பார்க்கலாம். மியூட் பண்ணிட்டு பாக்குறதும் ஒரு இன்பம். அதை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா விட்டும் போக முடியல இவனுங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அது கரெக்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஆனா இவனுக்கு இந்த ஒப்பீனியன் தான் இருக்கும்னு உங்களுக்கே முதல்ல தெரியுதுன்னா அது என்ன ஒப்பீனியன்? ஜனங்க உங்க மூஞ்சில காரி துப்புறாங்கன்ற பிரஜை கூட இல்லாம நீ ஷோ நடத்திட்டு இருக்க. சொன்னா கோவம் வருது. எங்க நிலைமையில இருந்து நீ பார்த்தா எப்படிதான் இருக்கும், உன் நிலைமையில இருந்து நான் பார்த்தாலே தான் உண்மை இல்லையா? மியூட் பண்ணிட்டே பார்க்கலாங்க. ஒண்ணுமே தப்பு இல்லைங்க. காது ஃப்ரீயா இருக்கும், கண்ணு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். ஆஹா என்ன அழகா பேசுறான், நீ என்ன பேசுவோன்னு எனக்கு தெரியும். இன்னொன்னு, அந்த 5 பேர்ல யார் திமுகவுக்கு எதிராக பேசுறாங்கன்றத நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, திமுக ஆதரவா 3 பேர் பேசும்போது ஆங்கர் பொதுவா தலையிடவே மாட்டாரு. அவங்க 8 நிமிஷம் 10 நிமிஷம் கூட பேசுவார். ஆங்கர் ஜஸ்ட் ஒரு தடவை தலையிட்டா ஆச்சரியம். 8 நிமிஷம் ஒருத்தர் பேசுறாருனா. ஆனா திமுக எதிராக ஒருத்தர் பேசுறாருன்னா 3 நிமிஷம் அவர் பேசுறாருன்னா 30 தடவை ஆங்கர் தலையிடுவார். நீங்க அந்த மியூட் பண்ணி பாக்குறதுல அதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த 3 பேர் பேசும்போது ஆங்கர் தலையிடவே மாட்டார். சரி, இவங்க எல்லாம் டிஎம்கே ஆளு. ஒரு 2 பேர் பேசும்போது ஆங்கர் பூந்து பேசுவார்ல, ஆடியோவே வேணாம் பிரதர். ஆங்கர் பூந்தாருன்னா அவங்க டிஎம்கே எதிராக பேசுறாங்கன்னு அர்த்தம். 3 நிமிஷம் தான் ஒருத்தர் பேசியிருப்பாரு. மினிமம் 30 குறுக்கீடு இருக்கும் ஆங்கர் கிட்ட இருந்து. அப்ப அவன் டிஎம்கே எதிராக பேசுறான். மறுபடியும் அப்படியே கேமரா கட் பண்ணி மேல போங்க. திமுக ஆதரவு ஒருத்தர் பேசுவார். அவர் ஒரு 4 நிமிஷம் பேசுவார். ஆங்கர் குறுக்கிடவே மாட்டார். நான் சொல்றதெல்லாம் சத்தியம். யூடியூப்ல போய் பாருங்க. நான் சொல்றது உள்நோக்கம்னா நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்ன தண்டனை கொடுத்தா நான் ஏத்துக்கிறேன். 5 பேரு மறுபடியும் சொல்றேன், மியூட் பண்ணிடுங்க. 8 நிமிஷம் 7 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவாங்க திமுக ஆதரவாளர்கள். ஆங்கர் சைலண்டா இருப்பாரு. எதிர்த்து ஒருத்தர் ஜஸ்ட் பேச ஆரம்பிப்பாரு. அவ்வளவுதான். 30 செகண்ட் தாண்டாதுங்க. 28 செகண்ட்லயே குறுக்கீடு வந்துடும். அவருக்கு 3 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. இதுல என்னன்னா, இந்த திமுகவுல இருந்து வரவங்க கூட சம்டைம்ஸ் சைலண்டா இருப்பாங்க பேசணும்னு. ஆங்கருக்கு பொறுக்காது. அவர் அப்படியே அவருக்கு அப்படியே புஜபலன் வாங்கல்ல, அப்படியே இதெல்லாம் அவருக்கு அப்படியே துடிச்சு நிற்கும். காப்பாத்துறாராம். நான் சொல்ல 3 நிமிஷத்துல 30 குறுக்கீடு இருக்கும். நீங்க எல்லாத்தையும் மியூட் பண்ணும்போதே மியூட் பண்ணி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆங்கர் குறிக்கிறாரா வெரி குட், இவன் ஆன்டி டிஎம்கே. ஆங்கர் குறிக்கலன்னா இவன் ப்ரோ டிஎம்கே. இந்த லட்சணத்துல தான் இருக்கு உங்க வாதம்.